பாருங்க மல்லிகைப்பூ நிறைய பூத்துருக்கு பாருங்க. அப்படி ஃபுல்லாக எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள். ஒரு மல்லி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மல்லி சூப்பராக பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. நல்லா வாசனையாக நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி மல்லிகைப்பூ வாசனையாக 4 வீட்டுக்கு தூக்கும் பாருங்கள். எப்படி ஒரு மல்லி செம்ம வாசனை இப்படி இருக்கு பாருங்க. வேறு உங்கள் வீட்டு மாட்டிலையும் உங்கள் மாடிங்களையும் எதனா பக்கெட்டி வாட்ரு கேனு கோணி பையில் கூட வைக்கலாம். அரிசி பைக்குது பார்த்தீங்களா? அந்த அரிசி பையிலையும் வைக்கலாம். நல்லா நம்மளுக்கு இந்த சீசனில் வந்து மல்லிகைப்பூ நிறைய கொடுக்கும். நான் ஒரே ஒரு செடி தான் இதில் வச்சுருக்கேன். இங்கே அந்த சைடில் இருக்குது 3 செடி. அதில் போன வாரம்லாம் பூத்துது, இந்த வாரம் அடங்கிச்சு. அது இலையெல்லாம் உரி போடணும். உரி போட்டால் தான் மறுபடியும் துளுத்து பூ வைக்கும். இல்லையே முடக்கத்தான் பாருங்க. முடக்கத்தாங்க முடக்கத்தானே இதில் ஏற விட்டால் என்ன பண்ணால் என் செடியாக அமைக்கிடும். மல்லிகைப்பூ செடியாக அமைக்கி விட்டுரும். அது படர்ந்து ஃபுல்லாக படந்துடும். அப்படியே இப்படி படந்துடும் விட்டோம்னாக்கா. அதுக்கு தான் அந்த பக்கம் எடுத்து விட்றேன். இந்த பக்கம் எடுத்து விட்டாக்கா அதில் இங்கே போகும். அப்படியே எடுத்து விட்டோம்னா அந்த கொடி மேலே அவ்வளோதான். ஒரு செடியிலேயே எவ்வளோ பூ பூத்துச்சுப்பேன். 1/2 முழத்துக்கு வரும். இதெல்லாம் குண்டு மல்லி. போன வாரம் தான் அதில் பறித்து வீடியோ எடுத்தேன். அதையும் போடுறேன். வெயிலில் அப்படியே மொனையில் கறி போகுது. வெயிலில் வந்து மாட்டு எருவெல்லாம் கொடுக்காதீங்க, சூடு இல்லையா? அதனால் வந்து கருவுது. இந்த மாட்டு எரு கொஞ்சம் கொடுத்தேன், அதனால் கருவுதே என்ன தெரியல. இது வந்து பாரிஜாதி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய நான் எடுப்பேன் அதுலேருந்து. இன்றைக்கி ஒன்று தான் இருக்குது. இது வந்து இன்னும் பூக்கலை. பூத்த பிற்காடு நாளைக்கு பறிச்சிடலாம். எங்கே கூட ஒரு முட்டை இருந்து இன்னும் இது முட்டை. பச்சை மிளகாய் நிறைய இருக்குது. பச்சை மிளகாய் அறுத்தலாம். இப்போது எப்படி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க கொத்து கொத்தா. இந்த செடி கொஞ்சம் வந்து அப்படியே ஒட்டி பார்த்து தான் பறிக்கிறேன். அப்படியே கலக்கல பாருங்கள். இந்த 3 செடியிலேயே இவ்வளோ பச்சை மிளகாய் கிடச்சிது. இந்த 3 செடியில் தான் பறித்தேன். நம்ம 3 செடியிலே இவ்வளோ பச்சை மிளகாய் கிடச்சிது. இதுமாதிரி நீங்களாம் 2 செடி 3 செடி நட்டால் போதும். ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையான பச்சை மிளகாய் நம்ம பறிச்சிக்கலாம். இது மொத்தமாக பறிக்கிட்டேன். ஏற்கனவே நான் வந்து தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு போய்விடுவேன். அப்போலாம் வீடியோ எடுக்க மாட்டேன். இது மொத்தமாக பறிக்கவே வீடியோ எடுக்கிறேன். சமையலுக்கு தேவையான 4 5 அப்படி பறிச்சுன்னு போயிடுவேன். அன்றைக்கி சமையலுக்கு இது மொத்தமாக பறித்து போதேன்ட்டு பறிக்கிறேன். நான் இன்றைக்கி பறித்தேன். இவ்வளோ ஆச்சு. இருக்குங்க 2 இருக்குது. இப்போ அதை அறுத்துடலாம். இருக்குங்க.
பாருங்க 2 பேருக்குங்க. இன்னும் இதெல்லாம் காய வைக்கல. சீத்தாப்பழம் இருக்குது, அது அத்தரலாம். நேற்று ஒரு பழம் வந்து அணில் சாப்பிட்டு போயிடுச்சு. அதான் கொஞ்சம் காயாக இருந்தால் கூட பரவாயில்ல, பறித்து பாய்க்க வச்சது. பழம் 2 கூடையில் தான் கட் பண்ணேன். ஒரு கத்தைக்கீரை ஆயிடுச்சு, இன்னும் 2 கூடையில் இருக்குது. இன்னொரு நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கத்தைக்கு மேலே ஆயிடுச்சு. இது போதும் நாளைக்கு பருப்பு போட்டு கடையத்தில். இதெல்லாம் மணத்தக்காளி கீரை, ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை தான். இப்போ நம்ம நாளைக்கு பருப்பு போட்டு கடையலாம், அதனால் கொஞ்சம் கட் பண்ணின்னு போகலாம். இப்போ கட் பண்ணி விட்டால் தான் நல்லா துளுக்கும். பறிச்சுட்டு விட்டோம்னா அது நல்லா துளுக்காது. கீரை கீரையாக பறிச்சிக்கலாம், பறிச்சாக்கா துளுத்து வராது. அதனால தான் இப்படி கட் பண்ணி விட்டுணும். கட் பண்ணோம்னாக்கா நல்லா துளுத்துக்கும். பாருங்கள், 3 சீத்தாப்பழம், 2 பேருக்குங்காய். இன்றைக்கி இவ்வளோ தான் அறுவடை. 3 பழம் கட் பண்ணிட்டேன். 2 பழம் அணில் சாப்பிட்டுச்சு. இன்னும் 3 பழம் இருக்குது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. வணக்கம்.